என்ன சொல்லுவாங்க, அந்த வீட்டில் வந்து ஏதாவது தோப்புல அவங்களோட தோப்புல வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு மரம் வளர்ந்து, இப்போ உதாரணம் மாமரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழத்தை யார் வேணாலும் போய் பறிச்சுட்டீங்களாம். பறித்தவைகள் எவர் வேண்டுமானாலும் அந்த பழத்தை பறித்துட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எந்த மரமும் அதில் விளைய மக்களுக்கு வந்து பொதுவானது, நிலத்துக்கு இயற்கைக்கு சொந்தமானது, தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தம் இல்லை. அதனால பசிக்கு யார் வேணாலும் பறிச்சுட்டீங்களா அப்படிங்கிற கோட்பாடு அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய திணைக்குடி மக்கள் நிறைய நிலவுகின்ற ஒரு வழக்கம். ஆனா நமக்கு எப்படி தெரியும்? சும்மா நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காமன் ஓரமா மாமரம் வச்சிருந்தார். திடீர்னு பார்த்தா அந்த மரம் காய்க்க போற பருவத்தை என்ன பண்ணாரு, ரோட்ல அந்த கிளையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டா, இதுல காய்ச்சிச்சுன்னா ரோட்ல போனவன் பறிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு நம்முடைய பார்வை மட்டும் இல்லை, இந்த உலகத்தினுடைய மொத்த பார்வையில பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்காக்காரனா கேவலமானவன் இல்லையா? நீங்க ஒருத்தா அது வந்து என்னமோ அவன் உலகத்துல எல்லாருடைய நம்ம அவன் அமெரிக்காக்காரன் இந்தியாக்காரன் மட்டமா நினைச்சாலும் இந்தியாவில நாம மட்டமா நினைக்கிற இனமா அது இருக்கு. ஆனா அவங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய குணம் நம்ம கிட்ட இல்லை. இது எங்கேருந்து அவங்க பெற்றாங்கன்னு சொன்னா இந்த திணைக்குடி வாழ்வியல், அந்த நிலத்தினுடைய திணைக்குடி வாழ்வியலிலிருந்து இந்த பாடத்தை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய சம்பவம் சொன்னா, 1857 அமெரிக்க அதிபர் அந்த பிஎஸ் பேங்க் அவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கக்கூடிய சுக்வாமிஸ் அப்படிங்கிற ஒரு இனம், ஒரு செபிந்திய இனம், அந்த இனத்துக்கிட்ட இருந்து ஒரு 20 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து நீ எனக்கு விலையா கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைவன், அந்த இனக்குழுவின் தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டில் என்பவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் வந்து அதுக்கு அந்த ஸ்டாட்டில் அந்த அமெரிக்க அதிபருக்கு எழுதிய பதில் இன்று வரையிலும் ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் ஆவணமாக விளங்குகிறது. அது ஒரு மிகப்பெரிய பதில். அதை பார்த்தீங்கன்னா அடிச்ச மூஞ்சில் அடிக்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. கேட்கறது வந்து அவர் வேணும்னு கேட்கல, என்ன அது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கான்னு கூட அவன் ஆச்சரியப்பட்டு அந்த கேள்வியில கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளையும் இன்றைய நவீன வாழ்க்கை முறையில நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள். அதுல மிக முக்கியமா சில கேள்விகளை எழுப்பார் படிக்கிறார். நிலத்தை எப்படி விலைக்கு வாங்க முடியும் அல்லது விற்க முடியும்? காற்றும் தண்ணீரும் எங்களுடைய தனி சொத்துக்கள் அல்லவே? பூமியின் ஒவ்வொரு துகளும் எங்களுக்கு புனிதமானது. தாயாகிய பூமியையும் சகோதரையாகிய வானத்தையும் ஆடு மாடுகளை போல் வாங்கி விற்க முடியுமா என்ன? கேள்வியை கேட்கலாம். யாரும் வச்சு கேட்கலாம், அமெரிக்க அதிபரை பார்த்து கேட்கலாம் அந்த ஷாட்டில். அப்ப என்ன சொல்றான், புவியை எங்கள் தாய் என்று தான் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். புவியை எங்கள் தாய் என்றுதான் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதையே நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் புவி மனிதருக்கு சொந்தம் அல்ல, மனிதன் தான் புவிக்கு சொந்தம். இந்த செபிந்தியனை தான் நம்ம அமெரிக்கர்கள் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு புரியும். இப்படிப்பட்ட சிந்தனைகள்ல எங்கேயிருந்து வந்துச்சுன்னா திணைக்குடி வாழ்வு. இந்த திணைக்குடி வாழ்வு இப்படி கட்டின அந்த இதுல இந்த திணைக்குடி வாழ்வு வந்து யாரோ நான் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமோ அல்லது அமெரிக்காவில் இருந்த செபிந்தியர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வாழ்வை வாழ்ந்தவர்களும் தமிழர்கள் தான். உங்களுக்கு தெரியும் பாவி மன்னன். பாவி மன்னன்னா உங்களுக்கு அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தது மட்டும் தெரியும். அவ இன்னொரு விஷயம், அந்த பாவி மன்னன் ஒரு காலத்துல வந்து யவனர்கள்லாம் இப்ப கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அந்த காலத்துல வந்து இந்த யவனர்கள் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க. கேட்க போக என்ன சொல்றாங்க, உன் மரப்பூவா நிறைய சந்தன மரமா வச்சிருக்க, இந்த சந்தன மரம்லாம் நாங்க வெட்டிக்குவோம், இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பொன் குறிக்கிறோம், பொருள் குறிக்கிறோம், பெண்களை குறிக்கிறோம், நீ எனக்கு இதை கொடுத்து விடு சந்தன மரங்கள். அது என்ன பொண்ணுன்னு கேட்டீங்கன்னா யவன பொண்ணு. அந்த காலத்திலேயே வந்து ஐரோப்பிய பெண்கள் கிடைச்சிச்சுன்னா நம்மளால சேவை மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல அது மட்டும் இல்லை, ஏன்னு கேட்டா இப்ப கூட எனக்கு இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நினைச்சு ஞாபகம் கூட இருக்கலாம். நம்ம மாலத்தீவு பொண்ணுங்க பார்க்கறதுக்கு கருப்பாதாங்க, அந்த பொண்ணுங்களுக்காகவே நமது விஞ்ஞானிகள் நம்மளுடைய சேட்டலைட் ரகசியத்தை பெற்றவங்க. அப்படிப்பட்ட இடத்துல அந்த பாவி மன்னன் கேட்கலாம், நம்முடைய தமிழ் மன்னன் குறிஞ்சி நிலத்தின் திணைக்குடி தலைவன் கேட்கிறான், மரங்கள் தரும் கனிகளை கொய்யலாம், மலர்களை பறிக்கலாம், ஆனால் மரங்களை வெட்ட முடியாது. தாயின் தனத்தில் உயிர்ப்பார் வளர்ந்தலாம், ஆனால் நீங்களோ தாயின் தனத்தையே அறுக்க சொல்வீங்களேன்னு விரட்டி விட்டான். இப்படி விரட்டி விடப்பட்டவன் தான் பின்னாடி போய் அந்த 3 பேரரசுகள் முறையிட்டு அந்த 3 பேரரசுகளும் இந்த திணைக்குடியை அழித்து அந்த மரங்களை எல்லாம் யவனர்களுக்கு விற்பது பின்னாடி தனி சரித்திரம். ஆக நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வரலாறு எங்கிருந்து தொடங்கி திணைக்குடி அந்த திணையியல் வாழ்விலிருந்து தான் நமக்கு அது தொடங்குது.
இப்படிப்பட்ட திணையியல் வாழ்வின் பெருமைகளை விளக்குவதற்காக, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுக்கு திணையினால ஒரு விஷயம் 5 திணைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏதோ தமிழ் பாட புத்தகத்தில் 1 மார்க்லேருந்து 5 மார்க் வரையிலும் வாங்க உதவியது அன்று வேற எதுக்கும் அது பிரயோஜனமா நமக்கு இருந்ததில்லை அப்படிங்கிற நினைப்பு இன்றைய தமிழர்கள்ட்ட இருக்கு. அதனால தான் இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் சொன்னேன். இப்படிப்பட்ட திணையியலை அதோட கோட்பாடுகளுடைய அர்த்தத்தை சுற்றுச்சூழலுக்கு பொருத்தி மிக அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த ஐயா பாமையன். அதுல மிக முக்கியமா அவர் என்ன பண்றாரு, இந்த ஆய்வை எடுத்துக்கிறார். எடுக்க போக என்ன சொல்றாரு, திணை என்பதை ஒரு சிஸ்டம், ஒரு அமைவாக பார்க்கிறார். திணை என்பதை ஒரு சிஸ்டம், அமைவு. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சிஸ்டம்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு, இன்னொரு ஸ்ட்ரக்சர். சிஸ்டம் என்பது அமைவு, ஸ்ட்ரக்சர் என்பது அமைப்பு. அமைவில் ஒன்றை நீக்கவோ சேர்க்கவோ முடியாது. உதாரணமா நம்மளுடைய உணவு மண்டலம் இல்லையா, இது வாயில ஆரம்பிச்சு தொண்டை, இறைப்பை, சிறுகுடல், பெருகுடல் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு நீக்குனா அந்த உணவு மண்டலம் இயங்காது. ஆக இந்த ஸ்ட்ரக்சர், இந்த இயற்கையை எப்படி பார்க்கிறாங்கன்னு சொன்னா, தமிழர்கள் எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டா இதை ஒரு அமைவா பார்த்துருக்காங்க. இந்த அமைவு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒண்ணு நீக்க முடியாது. ஒண்ணு நீக்க முடியாதுன்னா, ஒரு ஊர்ல இருக்க ஒரு சின்ன குளத்தை நீக்குனீங்கன்னு சொன்னா அதோட வாழ்வியல் பிரச்சனை வேறையா வரும். அப்போ ஒரு சின்ன குளத்துல வாழக்கூடிய உயிரினங்களை ஒண்ணு நீக்கினா அந்த உயிர் சுழற்சி பாதிக்கப்படும். இவ்வளவு விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்ப சுற்றுச்சூழல் சிந்தனையில இவ்வளவு அழகா சேர்ந்துருக்காங்க. அதே சமயம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டி இருக்கோம், அந்த வீட்டோட வாசப்படியை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வீடுக்கு எந்த பாதிப்பு வரப்போறது கிடையாது. அதுல ஒண்ணு சேர்க்க, அதுக்கு பதில் நீங்க ஏதாவது ஒண்ணு சேர்த்து கட்டிக்கலாம், பாலம் போட்டுக்கலாம். அப்படி இந்த ஸ்ட்ரக்சர் முதலாளித்துவம் இன்றைய நவீன உலகம் என்ன ஆச்சுன்னா, இந்த இயற்கையை ஒரு ஸ்ட்ரக்சராக பார்த்த நேரத்தில் நம்முடைய திணைக்குடி மைந்தர்களான ஆதி தமிழர்கள் இதை ஒரு சிஸ்டமாக பார்த்திருக்கிறார்கள் என்ற ஒரு மிக அருமையான கருத்தை எடுத்து வைக்கிறார். இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு, இந்த அறிவுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாளித்துவம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன்னு கேட்டா இந்த முதலாளித்துவம் வளர்ந்ததுக்கு காரணம் தொழில் புரட்சி. இந்த தொழில் புரட்சியை பத்தி பலரும் பலவிதமா சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இதை மிக அழகாக ஒரு வகையில விளக்குறாரு பாமையன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை தவிர யாரையும் எதையும் அழிக்கலாம், அதான் தொழில் புரட்சி. இன்னைக்கு டெவலப்மெண்ட், வளர்ச்சி, இதுதானே செஞ்சுக்கிட்டு. இது எங்க எங்க இந்த மாதிரியான இடத்துல இதை பற்றி பேச வேண்டிய இடத்துல நம்மளை கொண்டாந்துட்டு, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சு பார்க்க போகும்போது ஒரு கலீலியோவுடைய ஒரு தத்துவத்தை சொல்றாரு. கலீலியோ என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அறிவியலுக்கு எந்த குணமும் கிடையாது, அது சார்பற்றது. அது ஆரம்பிச்சதுதாண்டா எவ்வளவு இதுக்கும் தலைவலி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இன்னைக்கு இந்த தத்துவம் இன்றைய நவீன அறிவியலுக்கு இட்டு செல்கிறது. அதன் விளைவாக மேலைய நாடுகள் பண்டைய நாடுகளை, கலாச்சாரங்களை, பண்பாடுகளை அழித்து கூடவே இயற்கையின் பல பகுதிகளையும் அழித்தொழித்து விடுகிறது. ஆனா இன்னைக்கு இந்த கலீலியோவின் பார்வை கண்டனத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆர்டி லைன் என்ற உளவியலாளர் சொல்கிறார், கலீலியோ இந்த உலகை உணவற்ற சபமாக பார்த்து விட்டார் என்று குற்றம் சாட்டினார். சரி, இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு இடத்துல ஏன்னா இந்த திணையை வாழ வைக்கும் போது இது பல கோணங்களையும் அந்த நூல் அவர் பார்க்கிறார். ரெண்டாவது மார்க்சிய, சரி இப்படி முதலாளித்துவத்துக்கு அன்பும் கிடையாது, மனித நேயமும் கிடையாது, ஆனா மார்க்சியர்கள் இப்படி தானே செயல்பட்டாங்க அப்படின்னு என்ன சொல்றாரு, மார்க்சியம் தனது கருவாக அன்பையும் மாந்த நேயத்தையும் கொண்டிருந்தாலும் இன்றைய அணுகுமுறையில் கார்ட்டீசியம் என்ற பகுப்பாய்வு முறை எடுத்துக்கொண்டதால் இயற்கை வளங்கள் மீது அதன் இருப்பு மீதும் அழுத்தமான பார்வையை பாய்ச்ச முடியவில்லை. எனவேதான் இன்றைக்கு பசுமை மார்க்சியர்கள் என்ற ஒரு முழுமையான கோட்பாட்டு, முழுமையான பார்வையுடன் இன்றைய மார்க்சியம் வேலை நாடுகளில் ஒரு புது பார்வையுடன் எழும்பி வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் அதை நாம் பேசவே தொடங்கவில்லை என்கிறார். எனக்கு தெரிந்து இதை பேச தொடங்கிவிட்டார்கள் என்று நான் சொல்கிறேன். இளைஞர் முழக்கத்தில் ஒரு பகுதி பூமி இழந்திரேன் என்ற பகுதியில் பசுமை மார்க்சியத்தை எடுத்து வைக்கும் பணியில் அதை தொடர்ந்து நண்பர் சண்முகானந்தம், அருண் போன்றவைகளெல்லாம் இங்கே தொடங்கி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்ற இடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் படிச்சதுக்கு முதல் பகுதி, கருப்பொருள், உயிர்பொருள், இது இல்லாம இந்த திணையை பற்றியே பேச முடியாது. இந்த முதல் பொருளை பற்றி பேச போகும்போது இன்னொரு அழகான கான்செப்ட். முதல் பொருள் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல கூடிய எந்த கோட்பாடுகளும் கடவுளை மையமாகத்தான் வைத்து வந்து வைக்கின்றன அப்படிங்கிற. ஒண்ணு கடவுளை மையமா வச்சிருக்க, அல்லது கடவுளை எதிர்த்து வந்து இருக்கும். ஆனால் தமிழர்களுடைய இந்த திணை கோட்பாட்டில் முதல் பொருளாக கடவுளை மையப்படுத்தி கடவுளை மையப்படுத்தி நிலமும் பொழுதும் என்பதை முன்வைக்கிறார். இங்க கடவுளுக்கு கான்செப்டே வரல, கவனிங்க. நிலமும் பொழுதும் என்பதை மட்டும்தான் இங்கே அவர் தமிழர்கள் தன்னுடைய மைய கருத்தாக முதல் பொருளாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே இதை ஒரு செக்யூலர் கொள்கை என்று அறிவிக்கிறார்.
இப்ப அது மட்டும் இல்லாம இதோட கருப்பொருளை பார்க்க போகும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. நம்மளுக்கு தெரியும் 5 இணைகள் இல்லையா, குறிஞ்சி, முல்லை, பயணம். அப்போ நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இன்னொரு கோட்பாடு பார்க்கிறாரு. அந்த கோட்பாட்டு படி என்னன்னு கேட்டீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மயிலம், மாகத்தை என்று பார்க்கும்போது மாலைக்கு என்ன பண்றாரு, மற்ற இன்னைக்கு இருக்க சயின்ஸ் பத்தி இல்லாம இந்த தமிழ் என்ன இருக்குன்னா இந்த நம்முடைய திணை கோட்பாடு இந்த உயிர்வுள்ளது உயிரற்றது என்ற இரண்டையும் கருப்பொருளாக கொண்டிருக்கிறது என்கிறார். அந்த வழி பார்க்க போனா இந்த உயிரற்றது என்ற பார்வை வந்ததால்தான் இது மலையும் சார்ந்த இடமான குறிஞ்சி கிரானைட் சார்ந்த இடமாக மாறிவிட்டது. முல்லை என்றால் அது இந்த டிம்பர் சார்ந்த இடமாக மாறிவிட்டது. மருதம் என்றால் அது மான்சாண்டோவின் சோதனை சாலையாக மாறிவிட்டது. அடுத்து நெய்தல் என்றால் உலகின் குப்பை தொட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்து மணலை உயிரற்றதாக மணலை உயிரற்றதாக பார்க்கிறார். நிர்மனட்டாகவும் தோவியமாகவும் மாறி இறுதியில் அணு உடைய ஊடங்குளத்திலும் கல்பாக்கத்திலும் நம்மை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆக இந்த பார்வைகள் எல்லாம் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இங்கே ஏற்பட்டு இருப்பதாக இந்த நூல் மிக அழகாக நமக்கு எடுத்து விளக்குகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய பிரச்சனைகளுக்கு மிக அதிகமாக இருக்கக்கூடிய தொலைதூர வணிகத்தை அந்த காலத்தில் மிகவும் அந்த பண்டமாற்று முறைகள் செய்த வணிகத்தினால் அந்த இடத்தினுடைய சுற்றுச்சூழலும் புவி வெப்பமயமானது என்கிற இந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருந்திருக்கிறது என்ற கருத்தையும் அவர் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். கடைசியா என்ன சொல்றாங்க, இது கடவுள் கற்பாடு மட்டுமல்ல, இந்த திணையியல் கோட்பாடு என்பது ஒரு சாதிய அமைப்புக்கு முன்னதாக தமிழர்களிலே இருந்த ஒரு குமுகாய அமைப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஆக இது இந்த திணை கோட்பாடு ஒரு செக்யூலர் கோட்பாடாகவும் அதே சமயம் சாதியமற்ற ஒரு கோட்பாடாகவும் இருந்த இடத்தில் இன்று நம்முடைய குமுகாயம் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று நமக்கு சிந்தனையை தூண்டும் விதத்தில் எழுதப்பட்டிருக்கும் இந்த திணையியல் கோட்பாடுகள் தமிழர்கள் அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகமாக. சம்பளத்தை வாங்கிவிட்டு வீட்டுக்கு போகாமா என்றில்லாமல் தனக்கு கிடைத்திருக்கிற பத்திரிகை துறையில் சுற்றுச்சூழல் விஷயங்களை அக்கறையோடும் கரிசனத்தோடும் எழுதியிருக்கிற எங்கள் அன்புக்குரிய பத்திரிகையாளர் திருமலா கிருஷ்ணன் அவர்களை அன்போடு தேடி கிடைக்கிறோம். அவர் ஆதி நதியப்பன் எழுதிய சிட்டி என்கிற புத்தகத்தை உங்களுக்கு அதை பற்றி பேசுவார். பத்திரிகையாளர் திருமலா கிருஷ்ணன் அவர்கள் அழைப்பார்.